வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது பிரதமர் பதவியை மோடி ராஜினாமா செய்ய உள்ளாரா, சஞ்சய் ராவத் கருத்தால் எழுந்த சர்ச்சை, அடுத்த பிரதமராகும் மோடியே நீடிப்பார் தேவேந்திர ஃபட்னவிஸ், RSS விதிகளில் மோடிக்கு தளர்வு கிடைக்குமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாக்பூர், மகாராஷ்டிரா மாநிலத்தில் பயணம் செய்து நாக்பூருக்கு சென்று RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்றார். பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்வதற்காக சென்ற அவர் RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்று மோகன் பகவத் அவர்களை சந்தித்தார் என்ற செய்தி நமக்கு தெரியும். ஆனால் சஞ்சய் ராவத் அவர்கள், உத்தவ் அணியைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் அவர்கள் கூறும் பொழுது, சிவசேனாவின் உத்தவ் அணியைச் சேர்ந்த சஞ்சய் ராவத் அவர்கள், இவர் தனது ராஜினாமாவை அறிவிப்பதற்காகத்தான் அங்கு சென்றிருக்கிறார் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. RSSனுடைய நியமத்தின்படி, அதாவது விதிமுறைகளின்படி 75 வயதுக்கு மேல் அவர் யாரும் பிரதமராக நீடிக்கக்கூடாது. ஏற்கனவே இது போன்ற முன்னர் நடந்த நிகழ்வுகளில் இருந்த பல தலைவர்களும் கட்சி பணிக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்றே மோடி அவர்களும் தனது ராஜினாமாவை அறிவிப்பதற்காகவே தான் அவர் தலைமையகத்திற்கு சென்றார். கிட்டத்தட்ட அவர் பதவியேற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இதுவரை அவர் RSS தலைமை அலுவலகத்திற்கு செல்லவில்லை. தற்போது அவர் சென்றிருப்பது இந்த காரணத்திற்காக தான் என்று அவர் கூறியிருந்தார். ஆனால் இது பற்றி கருத்து தெரிவித்த மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் அவர்கள், கண்டிப்பாக அவ்வாறு இல்லை, பிரதமர் மோடி தான் அடுத்த முறையும் பிரதமராக தொடர்வார் என்று அதற்கு அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர் பேசியிருந்தார். இருந்தாலும் கூட இந்த கருத்து, சஞ்சய் ராவத் அவர்களின் கருத்து, 12 ஆண்டுகள் கழித்து அவர் நாக்பூர் சென்ற அந்த விஷயங்கள், பிரதமர் அவர்கள் கண்டிப்பாக இந்த பதவியை ராஜினாமா செய்வாரா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போதே கூறியிருந்தார், நீங்கள் எல்லாம் வாக்களிக்கப் போவது பிரதமர் மோடி அவர்களுக்கு, ஆனால் 2 மாதங்களிலேயே, ஆட்சி அமைத்த 2 மாதங்களிலேயே யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிரதமராக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று தேர்தல் பிரச்சாரத்தின் போதே அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கூறியிருந்ததையும் நம்மால் நினைவு கூற முடியும். இவ்வாறாக இந்த பிரச்சினை தற்பொழுது செப்டம்பர் 17 75 வயதை பூர்த்தி செய்யும் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக தொடர்வாரா அல்லது ராஜினாமா செய்வாரா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கில் நம்மோடு இணையும் விருந்தினர்களை வரவேற்போம். முதலாவதாக வலதுசாரி சிந்தனையாளர் திரு சாய் சுதாகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தூகா பகலவன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு முருகையன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். திரு சாய் சுதாகர் சார், சஞ்சய் ராவத் அவர்களுடைய கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரதமராக மோடி அவர்கள் தொடர்வாரா, உங்களுடைய கருத்து? சஞ்சய் ராவத்துக்கு அப்புறம் வருவோம். இப்போ உங்களுக்கு RSS விதியின்படி 75 வயதுக்கு பிறகு ஒரு பிரதமர் தொடரக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னது? எந்த ஏடில் எழுதியிருக்கு, எந்த புத்தகத்தில் எழுதியிருக்கு? RSSல இருந்து யாராவது சொன்னாங்களா உங்களுக்கு? அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? அதாவது போற போக்குல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு பேசிட்டு போயிட்டே இருந்தா RSSல இது சாதாரணமா இந்த மாதிரி விஷயம் 75 வயதுக்கு மேல அரசு பணிகள்ல இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான விதிகள் இருப்பதாக நமக்கு கேள்வி. யார் சொன்னது? அப்படிதான் நம்ம வந்து யார் சொன்னது? பார்த்துட்டு தான் இந்த தலைப்புக்கே வரணும். நீங்க இந்த கேள்வி கேட்கும் பொழுது நீங்க பார்த்துட்டு தான் வரணும். சரி, அப்ப பைலால அப்படி இல்லன்றீங்களா? இல்லை, அந்த மாதிரி ஒரு எழுதப்பட்ட சட்டம் இல்லை. ஓகே, ஏன்னா இப்போ வந்து அவங்களுடைய வாதம் முதல்ல இப்பதான் RSS பத்தி பேசுறாங்க. அவங்களுடைய வாதம் முதல்ல என்னன்னா, வரவேற்று நம்ம தொடர்ந்து பேசுவோம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் பாரதிய ஜனதா கட்சியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். என்ன எனக்கு மட்டும் இந்த கோளாறு வருது, என்ன காரணம்? பேசலாம். இதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, எதிர்கட்சிகள்லாம் 75 வயசுக்கு மேல ஒரு பிரதமர் தொடரக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அதே பிரதான எதிர்கட்சியில 81 வயது வரைக்கும் பிரதமர் இருந்தாரு. இதுக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிரதமர் இருந்தாரு. அவருடைய ஆட்சி காலம் முடியும் போது அவர் வயது 81. இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா? யாருக்கு? இவருக்கு, திரு மன்மோகன் சிங் அவர்களுக்கு. இல்ல இல்ல இல்ல, நீங்க பேசுனத பத்தி குறுக்க வராதீங்க. ஒரு நிமிஷம். பிஜேபி இதுதான் நான் முதல் முறையா, 2வது முறையா, 3வது முறையா வந்துகிட்டு இருக்குன்னா, அவர் திரு வாஜ்பாய் அவர்கள் 2வது முறை ஜெயித்திருந்தால்
அவரும் தொடர்ந்து இருப்பார். ஏன்னா அவருக்கு 2009 அவரோட வயசு வந்து 2004 அவர் வயசு 74. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால், சஞ்சய் ராவத் எல்லாம் இத பத்தி தெரியாம தான் பேசுறாங்க. சஞ்சய் ராவத், ஓகே, இப்ப சஞ்சய் ராவத்துக்கு வருவோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இதுவே உங்களால ஒத்துக்க முடியல. எங்க எழுதியிருக்குன்னு கேட்டா உங்களுக்கு பதில் இல்ல, எனக்கு பதில் கிடைக்கல. வேற யாராவது பதில் சொல்றாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, சஞ்சய் ராவத் வந்து கன்ஃபார்மா உங்களால சொல்ல முடியுமா சார்? நியமங்கள் கிடையாது, சட்டம் கிடையாது. நான் சொல்றேன் எங்க இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. நான் இல்லன்னு சொல்றேன். விதி இல்லை, அது எழுதப்படாத சட்டம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க. அவங்க யாரும் சொல்ல. இல்ல நம்ம நம்ம வந்து முன்னுதாரணங்களை வச்சு தான் பேச முடியும் சார். அத்வானி அவர்களுக்கு அந்த பதவிக்கு என்ன சொன்னாங்களா? RSS பதவி வழங்கப்படவில்லை. முன்னுதாரணங்களை வச்சு வழங்கப்படவில்லைன்றது வேற விஷயம், விதியின்படி வழங்கப்படவில்லைன்றது வேற விஷயம். சரி, அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால், சஞ்சய் ராவத் இதெல்லாம் தெரியாம தான் பேசுறாங்க. அவ்வளவு பெரிய தலைவர்கள். அந்த சஞ்சய் ராவத், அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் எடுத்துக்கோங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படிப்பட்டவர்னா, அவர் பேசுறதே இப்போ அந்த இது நடக்கும் பொழுது, நம்ம தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது நீங்களே சொன்னீங்க, அதாவது மோடி தொடர மாட்டார் அப்படின்னு அவர் சொன்னாருன்னு. அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. ஆனா அந்த தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் பொழுது இந்த பிரஸ்ல கேக்குறாங்க, இப்ப வந்து சிஎம் இருக்கிறாங்களே ஒரு பெண்மணி, அவர் தொடருவாரா நீங்கள் மறுபடியும் ஜெயித்தால் அப்படின்னா, இல்ல 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 நான் தான் சிஎம் இருப்பேன்னு சொல்றாரு. சோ அவரோட வாக்கெல்லாம் எடுத்துக்க, அவர் ஜெயிக்கவே இல்லை. ஓகே, இப்ப சஞ்சய் ராவத்தை முறையா இந்த தமிழ்நாட்டில் நீங்க வந்து இதை பெருசா பேசுறீங்க. இது சாதாரணமா சஞ்சய் ராவத்தை என்ன பயன்படுத்துறாங்கன்னா, இந்த நார்த்தில் இருக்க மீடியாலாம் டிஆர்பி ரேட்டிங்காக பண்றாங்க. அவர் பேசின வார்த்தைகள்லாம் பாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, அவுரங்கசீப் மாதிரி நடத்துறாரு மகாராஷ்டிராவைன்னு சொன்னார். யாரு? திரு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சரும் பிரதமரும் மகாராஷ்டிராவை அவுரங்கசீப் நடத்தின மாதிரி நடத்துறாங்கன்னாங்க. அண்ட் இதே ராவத் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொன்னார்னா, RSSக்கும் இந்த இதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதாவது விடுதலை போராட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு. இவருக்கு என்ன தெரியும் வரலாறு? இப்போ ஹெக்டேவர் இருக்கார் இல்லையா, நிறுவனம் பண்ணவர் RSS-ஐ 1921 சிறைக்கு சென்றிருக்கிறார், 1931 சிறைக்கு சென்றிருக்கிறார். தேசிய கொடி பல வருஷங்களா ஏத்துக்கவே இல்லன்ற மாதிரியான கருத்துக்கள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் கருத்துக்கள், அது உண்மை எல்லாம் ஏத்துக்கிட்டீங்களா? அது நீங்க சொல்றீங்க. தேசபக்தி உள்ளவங்களே அவங்கதான் RSS. தேசிய கொடி தேசத்துக்காக கிடையாது, தேசத்துக்காக பாடுபடுறவர்களே RSS தான். சரி, ஓகே. அண்ட் அந்த இதே ஹெக்டேவர் வந்து அந்த 1930 ஜவஹர்லால் நேரு தலைமையில லாகூர்ல ஒரு திட்டம் போட்டாங்க தெரியுமா, தீர்மானம் போட்டாங்க தெரியுமா, பூர்ண ஸ்வராஜ், அதாவது முழு சுதந்திரம் தான் வேணும் அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் கூட்டி ஒரு தீர்மானம் போட்டாங்க. அந்த தீர்மானத்தை நாடு முழுவதும் எடுத்து சென்றது RSS தான். அவங்க ஷாக்கா வழியா அதை பரப்புனாங்க. ஓகே, இப்போ இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களை இந்த சஞ்சய் ராவத் பேசிக்கிட்டே இருப்பாரு. சரி, அவரை வந்து ஒரு டிஆர்பி ரேட்டிங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிபேட் எவ்வளவு விஷயம் வெளியே வந்திருக்கு பாருங்க RSS பத்திலாம். ஓகே, சோ இவ்வளவு நல்ல விஷயங்களை பண்ணிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏன் அங்க போயிருப்பான்னா, இந்த ஆண்டு 100வது வருஷம் RSS 100வது வருஷம் 1925 ஆரம்பிச்சு 2025 100வது வருஷம் 24 ஆரம்பிச்சு 25 அந்த கூட நீங்க ஒரு அனுமானமா தான் சொல்ல முடியுது. அனுமானம்லாம் கிடையாது, அதற்காக தான் சென்று இருப்பார். அடுத்த சுற்றில் நம்ம பேசுவோம். செல்வம் சார், நாக்பூர் பயணம் RSS தலைமையகத்திற்கு பிரதமர் சென்றது அவருடைய ராஜினாமாவை அறிவிப்பதற்காகவா என்ற ஒரு சர்ச்சை எழுந்துள்ளது. உங்களுடைய பார்வை? ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் சகோதரர் ரங்கநாதன் அவர்களுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். அதுல மரியாதைக்குரிய அண்ணன் சாய் சுதாகர் வந்து ரொம்ப அருமையா சொன்னாங்க. அதாவது ஸ்தாபனத்தினுடைய, அதாவது அவருடைய 100ஆண்டு விழா, அதாவது RSS-னுடைய 100ஆண்டு விழா. இவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுமே கூட RSS-னுடைய தொண்டராக இருந்து தன்னை
அரசியலில் வளர்த்து கொண்டவர், பரிணமித்தவர். அதனால RSS அந்த வேல்யூ தெரியும். அதனால பாரத பிரதமர் அவர்கள் அங்க போய் அந்த 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு அந்த மூத்த தலைவர்களுக்கு மரியாதை செய்திருப்பது அது ஒரு பெரிய வரவேற்க தகுந்த நிகழ்ச்சி. ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணன் சாய் சாகர் அவர் சொன்ன மாதிரி சஞ்சய் ராவத் மகாராஷ்டிரால இருக்கிற இங்க இருக்கிற ஒரு சில கைக்கு கிடைச்சா என்ன வேணாலும் பேசுவாங்க பாருங்க. சில எதிர்கட்சிகள்ல 1-2 பேர் இருக்காங்க. அதை யாரும் சொல்லி நான் முறைப்படுத்த அத யாரையும் சொல்ல விரும்பல. சில கட்சிகள்ல இருக்காங்க. அவங்கள மாதிரி சஞ்சய் ராவத் மகாராஷ்டிரால ஒரு தேய்பிறை ஆகிக் கொண்டிருக்கிற ஒரு கட்சியில இருக்கிற நான் ராஜ்யசபா மெம்பர், அதாவது நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர். அந்த அளவிற்கு அவர்கள் உத்தவ் தாக்கரே கட்சியில் பிளவு ஏற்படுவதற்கு, சிவசேனாவில் பிளவு ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த அதிக பிரசங்கித்தரமான ஒரு தலைவர்களில் ஒருவர் சஞ்சய் ராவத். அதுக்கு காரணம் அவர்தானா இல்ல பிஜேபியா சார்? இல்ல, கிடையாது. இன்னொன்று அதையும் நீங்க கவனிக்கணும். எங்க பாரதிய ஜனதா கட்சியோட அந்த மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அவர்கள் மிக உடனே சஞ்சய் ராவத் ஒரு செய்தி சொன்னாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செப்டம்பர் மாதத்தோட ஒரு பதவியை ராஜினாமா பண்ணிடுவாரு, அதுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் இருந்து ஒருவர் பிரதமர் ஆவார் சொன்னார். அவர் சில உள்நோக்கத்தோட சில இதெல்லாம் சொன்னார். அதை உடனடியாக தேவேந்திர பட்னாவிஸ் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உடனே மறுத்து என்ன சொன்னார்னா, 2029 மட்டுமல்ல, அதுக்கு 29 நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போதும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் பிரதமர் வேட்பாளராக, பிரதமர் முகமாக இருப்பாருன்னு சொன்னார். நீங்க அதை முதல்ல கவனிக்கணும். அவரு சஞ்சய் ராவத் சொன்னது வேற நோக்கத்தில், வேற ஒரு முகத்தை அடையாளப்படுத்தி அவர் முடிச்சு போட முடியுமா என்று முயற்சிக்கிறார். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது RSSஓ அல்லது பாரதிய ஜனதா கட்சியுடைய மூத்த தலைவர்களோ இடம் கொடுக்க மாட்டார்கள். இது ஒரு நீண்ட பாரம்பரியம் உள்ள கட்சி. அதனால இதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது என்று மரியாதைக்குரிய அண்ணன் ஜார்ஜ் சுதாகர் சொல்லும் போது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அண்ணன் முருகையன் கூட மறுத்து சொன்னாங்க. அதாவது இந்த குறிப்பிட்ட வயது வரைதான் இவர் இந்த பதவியில் நீடிக்க வேண்டும் என்று அரசியலமைப்பு சட்டத்துல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எந்த பதவிக்குமே இல்லை. அதை தயவு செய்து மறந்துட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு முன்னுதாரணங்கள்லாம் VV கிரி ஆகட்டும் அல்லது சஞ்சீவ் ரெட்டி ஆகட்டும் அல்லது மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ஆகட்டும், ஐக்கிய குஜராத் போன்ற தலைவர்கள் எல்லாம் வயது கடந்தவர்கள், ஆனால் அனுபவத்திலே சிறந்தவர்கள். அதுல இன்னொரு குறிப்பா ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல அப்ப இந்த விஷயம் எப்படி வந்தது சார்? இது ஒரு RSSல ஒரு நியமத்துல இல்ல அப்படின்ற ஒரு விஷயமான அந்த 75 இன்னைக்கு நேத்திக்கு வரல சார், தொடர்ந்து பல வருஷங்களாகவே சொல்லப்பட்டு வருது. 75 இயர்ஸுக்கு மேல தொடரக்கூடாது பிரதமர். ஒரு செய்தி என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, 75 வயதுக்கு மேல இதுவரைக்கும் வரல. ஏன்னா பிரதமராக 75 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் பதவிக்கு வரலாம், பதவியில இருந்திருந்தா சர்ச்சை ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்க முடியும். ஆனா இதுவரைக்கும் அப்புறம் 75க்கு வயது வரை ஒருவர் பிரதமராக இல்லை. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 1984 2 நாடாளுமன்ற உறுப்பினராக தொடங்கிய இந்த கட்சி அடல் பிகாரி வாஜ்பாய், லால் கிஷன் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி போன்ற மிகப்பெரிய தலைவர்களுடைய செல்வாக்கு, ராஜ்நாத் சிங் போன்ற தலைவர்கள் கடுமையாக பாடுபட்டு இந்த இடத்திற்கு நகர்த்தி கொண்டு வந்தாங்க. ஒரு நிமிஷம் ஒரே செய்தியோடு முடிச்சிடறேன். அதை அவங்க கொண்டு வந்தாங்க. ஆனால் 3 பிரதமராக ஒருவர் அதுவும் பாரதிய ஜனதா கட்சியை பிரதமராக, பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அதிகாரத்திற்கு 3வது முறையில் கொண்டு வர முடியும் என்பதை நிரூபித்தார் உழைப்பாளி நேரடியாளர் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதனால இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதமர் நரேந்திர மோடியினுடைய செல்வாக்கு உலகெங்கும் பரவி கிடக்கு. இந்த உலகத்திலே இருக்கிற 27 நாடுகள், அண்ணா நீங்க கொஞ்சம் தயவுசெய்து குறிச்சுக்கிட்டுங்க, 27 நாடுகள், அந்த நாடுகளுடைய மிகப்பெரிய விருதுகளை எல்லாம் நம்முடைய பிரதமருக்கு முதல் முறையாக பண்டைய நேரு அவர்களுக்கு கிடைக்கலாம், அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு கிடைக்கலாம், வேற எந்த தலைவருக்கு கிடைக்கல. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு 27 நாடுகள் மிகப்பெரிய விருதுகளை வழங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 7 இஸ்லாமிய நாடுகள். இன்னும் கூட கவனிச்சீங்கன்னா, பாரதிய ஜனதாவை
எதிர்வரிசையில நிறுத்தி பார்க்கிற இஸ்லாமிய நாடுகளை கூட எதிர்வரிசையில நிறுத்துகிறார். இஸ்லாமியர்கள், இந்திய இஸ்லாமியர்கள் புரியுது சார். பல நாடுகள் வந்து விருது கொடுத்தான்னு சொல்றீங்க, புரியுது. அந்த 7 நாடுகள் விருது கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் தாண்ட முடியாது. அதனால தொடர்ந்து அவர் தான் இருப்பாருன்றது அவங்க கருத்தா இருக்கு. இல்ல அவர் நல்ல ஆரோக்கியமாக 75 வயதிலும் 35 வயது இளைஞரை போல புண்ணை துடிப்போடு ஆர்வத்தோடு ஆரோக்கியத்தோடு பணியாற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். திரு முருகையன் சார், உங்களுடைய பார்வையில் இந்த சர்ச்சைக்கு உங்களுடைய பார்வை என்ன சார்? இந்த சர்ச்சையிலேயே எங்களுக்கு வந்து எந்த பங்கும் இல்லை. என்ன இது என்னுடைய கருத்து வேணா சொல்லலாம். பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய அரசியல் ஆரம்ப கட்ட வாழ்க்கையே ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இருந்துதான் இந்த அளவுக்கு அத்வானியினுடைய ஒரு தூண்டுதல்னாலோ அல்லது அவருடைய வளர்ப்பினாலேயோ அல்லது அவருடைய ஆதரவினாலேயோ இவ்வளவு பெரிய பொறுப்புக்கெல்லாம் வந்ததுதான் உண்மை. ஆனால் இந்த பெரிய பொறுப்புக்கு வந்ததுல வந்து ஆர்எஸ்எஸ்க்கு மிகப்பெரிய உடன்பாடு கிடையாது. ஆர்எஸ்எஸ் பிரச்சாரகராக இருந்து இந்த அளவுக்கு வந்திருக்கார். அதுல வந்து ஆர்எஸ்எஸ் தலைமை பீடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான புள்ளிகளுக்கு பிரதமர் மோடி இந்த பெரிய பொறுப்புக்கு வந்ததுல மிகப்பெரிய சந்தோஷமும் கிடையாது. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது நான் வெளிப்படையா சொல்லக்கூடாது. சரி, வெளிப்படையா சொல்லக்கூடாது. அது அப்புறம் வரும்போது சொல்றேன். இன்னொரு பாயிண்ட் போன்றவருக்கு உடன்பாடு நான் வரும்போது சொல்றேன். இன்னொரு பாயிண்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், அப்ப புரிஞ்சுக்குங்க. அது வந்து பெரிய உடன்பாடு இல்லை. இருந்தாலும் மக்களுடைய செல்வாக்கு ஓரளவுக்கு வந்து மோடிக்கு இருக்கிற காரணத்தினால் இவரை விட வேற ஒருவரை நம்ம வந்து பிரதமராக அறிவித்தால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா? ஏற்கனவே பாருங்க, அடல் பிகாரி வாஜ்பாயை நியமிச்சு அவருக்கு வந்து ஆட்சியில வந்து 5 ஆண்டு காலம் ஆண்டாரு. ஒரு அப்புறம் 13 நாள் ஆண்டாரு, ஒரு தடவை எல்லாம் நடந்தது. அப்புறம் அத்வானியை வந்து மாத்தி போட்டாங்க. என்னாச்சு? அத்வானியை மாத்தி போட்டோன்னு தோல்வி அடைஞ்சிட்டாங்க இல்லைங்களா? அதனால வந்து பயப்படுறாங்க. ஆர்எஸ்எஸ் இப்ப ஓரளவுக்கு 2 தடவை வெற்றி பெற்று இருக்கிறார். 3வது தடவை வந்து தோல்வி முகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார். அவரே அவர் சொல்றீங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் மோடி அவர்களை வைத்து சின்ன ஒரு பிரச்சனை விருப்பம் இல்ல. அப்போ இந்த தேர்தலில் கூட ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கிறதுக்கு காரணம் அந்த 75 வயது வந்துரும் பிரதமர் மாத்திக்கலான்ற ஒரு நிபந்தனையில தான் மோடியை வந்து பிரதமர் முகமா ஏத்துக்கிட்டாங்க. 2024 அவங்களுக்குள் நடந்த ஒரு பேச்சினுடைய அடிப்படையில தான் இது வெளியே வருது. அது அடிக்கடி நம்ம எல்லாருமே சாதாரணமா பேசியிருக்கிறோம். இப்ப மோடியை நோக்கி அந்த பாய்ச்சல் பாயிருந்தாலதான் வந்து இல்ல அப்படி ஒரு விதியே இல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டோம். சரி, ஆனா அதுக்கு முன்னாலேயே அப்படி ஒரு விதி இருப்பதாக அடல் பிகாரி வாஜ்பாய் இருக்கும் போதும் நாம் பேசிக்கிட்டு இருந்தோம். அது எல்லா இடத்துலயும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். ஆனா அது இருக்கா இல்லையா என்பதை நான் நீங்க சொல்றது போல பிஜேபி காரவங்க தான் அதை பிரதமர் மோடிக்காக அந்த விதியை திருத்திருப்பாங்களா? இருக்கலாம். அது வந்து இல்ல. நீங்க பிஜேபியில வந்து ஆர்எஸ்எஸ் காரவங்க 2 தடவை வந்து ஜெயிச்சு வெற்றி பெற்றுட்டாரு. 303 இடத்துல இருந்து 240 வந்தாங்க இல்லையா? அவரே வந்து 2-3 கட்டத்துல வந்து தோல்வி முகத்தை நோக்கி போய் அப்புறம் ஜெயித்து வந்திருக்காரு இல்லையா? அதனால இவருங்க மக்கள் வந்து 10 ஆண்டு காலம் வந்து பிரதமர் மோடியை ஏற்றுக்கொண்டார்கள். ஏதோ பெரிய இந்த நாட்டில் புரட்சியை செய்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை நாட்டுக்கு கொடுத்து விட போகிறார் என்று மக்கள் நம்பினார்கள். உண்மைதான். ஏன்னா குஜராத்தில் அப்படிதான். குஜராத்தில் மிகப்பெரிய வெற்றி, உலகத்திலே இந்தியாவிலேயே முதல் மாநிலம் குஜராத் தான் ஒரு பெரிய பேரை உருவாக்கி அதை பெரிய பிரம்மாண்டமாக எடுத்து காட்டி, அதுபோல குஜராத்தை போல இந்தியாவை நான் கொண்டு வந்து விடுவேன் சொல்லி எல்லாத்தையும் அதை நம்பிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வெளிநாட்டுக்காரன் வந்து நம்ம வந்து அமெரிக்க பிரதமர் இங்க அமெரிக்க ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு வரும்போதுதான் மரவடம் கட்டியிருந்தான். அங்க போட்டு குடிசைகளை மறைக்கிறதுக்கு ரோட்ல மரவடம் கட்டி தான் அவர் அழைச்சிட்டு போறாங்க. ஏன்னா குஜராத்தினுடைய மோடியினுடைய புரட்சிகரமான ஆட்சியில் பிறகு கூட பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்கிறதையும் கொட்டகை போட்டு படுத்திருக்கிறதையும் டென்ட் அடிச்சு படுத்திருக்கிறதையும் ஜனாதிபதி பார்த்தாருன்னா நமக்கு ஏதோ பரிசு கொடுக்காம நிறுத்திட போறாருன்னு நீங்க வந்து மறைச்சு கொண்டு போனதை தான் பார்த்தோம். அதனால வந்துங்க ஏதோ ஒரு மாயையை உருவாக்கி மோடி வந்து ஒரு பிரச்சாரகர், ஒரு பேச்சாளர், நல்ல பேச்சாளர். அந்த பேச்சினுடைய வன்மையின் அடிப்படையில் மக்களை ஏமாற்றி மயக்கி 10 ஆண்டு காலம் வந்து நல்லா வெற்றி பெற்றார். ஆனா 3வது இதுல அவருடைய வெளிச்சம் எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வெளியே வந்தது. அதனுடைய விளைவு என்ன? 240 இடத்துக்கு வந்தார். இன்னைக்கு ஆந்திரா முதலமைச்சரையும் இன்னைக்கு வந்து இவரையும் பீகார் முதலமைச்சரையும் விட்டா நமக்கு வந்து வழி இல்ல. தொடர்ந்து 3 முறை அவர் வந்து ஆட்சி பண்ணும்போது அப்ப மக்களை ஏமாற்றி அவர் பேச்சு உண்மைதான் காரணம். அவர் செயல்பாடுகள் எதுவும் செயல்பாடு அதான் 54 லட்சம் கோடியில இருந்து 200 லட்சம் கோடிக்கு கடனை கொண்டு போய் இந்த நாட்டு மக்களை கடன்கார நாடாக ஆக்கியதுதான் அவர்கள் செய்த மிக சாதனை. 70 ஆண்டு காலத்தில் நாங்கள் வந்து 54 லட்சம் கோடி கடன் வச்சிருந்தோம். அதுவே பெரிய விஷயம். ஆனா அதுக்கப்புறம் என்ன?
200 லட்சம் கோடி கடன். இனிமே யார் பிரதமரா வந்தாலும் 200 லட்சம் கோடிக்கு 30,000 கோடி கடன் நம்ம வட்டி கட்ட வேண்டியிருக்குங்க. வட்டி கட்டுறதே ஒரு பாதி பட்ஜெட் கால்வாசி பட்ஜெட் போயிடு தெரியுமா? 20% பாருங்க. இந்த நாட்டின் பட்ஜெட்டில் 20% வட்டியாக கட்டுகிறோம் என்பது தெரியுமா உங்களுக்கு? 20% நாட்டு வரி பணத்தை தமிழ்நாட்டில் நீங்க ஆதரவா இருக்கக்கூடிய திமுக அரசினுடைய கடன் தொகை அதிகமாக தவறுதான் சார். அது கூட நான் சொல்றேன். அது கூட 9 லட்சம் கோடி கொண்டு போனதுல எனக்கு விருப்பம் இல்ல சார். நீங்க கைக்கேற்ற வீக்க வேண்டும். என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்தவாறு நீங்க இந்த நாட்டினுடைய பட்ஜெட்டை போட வேண்டும். இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்கள். நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து கடனை வாங்கி நல்லா கொடுத்துட்டு நான் அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன் அதை கொடுத்தேங்கிறது எனக்கு உடன்பாடு இல்ல சார். நான் காமராஜர் வழியில் வந்தவன். காமராஜர் வந்து மதிய உணவு திட்டம் போடும்போது அதுக்கு மத்திய அரசாங்கமும் கைவிரிக்குது. இங்கேயும் வந்து பட்ஜெட்ல வந்து நமக்கு இடம் இல்லையேன்னு நேற்று சுந்தரவடிவேல் சொல்றார். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நான் மடிப்பிச்சை ஏந்தியாவது மதிய உணவு திட்டத்தை செயல்படுத்துவேன். இந்த கல்வியை வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுப்பதற்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், பிச்சை கூட எடுப்பேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர நான் வெளியில போய் கடன் வாங்கி யார்கிட்ட கடன் வாங்கி நான் போடுவேன்னு சொல்ல சார். அந்த தலைவரை பின்பற்றக்கூடியவனா. அதனால இந்த ஓவரா வந்து எனக்கு 26% கடன் வாங்குவதற்கு தகுதி இருக்கு, நான் 25% வாங்கிட்டேன், பரவாயில்ல, அதெல்லாம் நான் ஏத்துக்க தயாரா இல்ல சார். அது ஒண்ணு. அதனால இன்னைக்கு வந்து மோடியை வந்து நீக்கணுங்கிற ஒரு ஆசை ஆர்எஸ்எஸ்க்கு இருக்கு. புரியுதுங்களா? தோல்வி முகத்தை நோக்கி இந்த தடவை வந்திருக்கோம். 240க்கு வந்திருக்கோம். அடுத்த முறை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்ம 200 கீழே போயிட போறோம். அதனால கொஞ்சம் மாத்தி விடலாம். அது தெரியுமா? பட்னாவிஸ் வந்து அதான் சொன்னேன். நான் ஜாதி பேரை குறிப்பிட்டு பேசுறது எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பட்னாவிஸ். அதுல ஒரு ஆளு இங்க வந்து உட்காரணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க சார். அதனாலதான் அவர் பேர் வெளியே வந்தது. ஏன் மத்தவங்க பேர் வரல? மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தான் முதலமைச்சர் இல்ல, மகாராஷ்டிரா சொன்னாங்க. அது பட்னாவிஸ்ங்கிற மாதிரியும் அவர் எங்க நம்ம இதை ஏத்துக்கிற மாதிரி மௌனமா இருந்து விட்டோம் என்றால் இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதவி கூட வேட்டு வச்சிட போறாரு மோடின்னு பயந்துகிட்டு என்ன பண்ணிட்டாரு அவரு? இல்ல இல்ல அதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். அது வந்து மோடி தான் தொடர்ந்து இருக்க போகிறார். அடுத்த தேர்தலில் அவர் தான் அப்படி இருந்தாதான் மகாராஷ்டிரா முதல்வராக இன்னும் தொடர்ந்து இந்த 3 ஆண்டு காலம் வந்து தொடர்ந்து முதலமைச்சராக பட்னாவிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால பதிலை சொன்னார். யார் போய் கேட்டா அவங்கள்ட்ட? அதனால வந்து மோடி அவர்களுக்கு என்ன புகழ் இருந்தாலும் சார், நீங்க ஆர்எஸ்எஸ் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் மோடி. அவர் நீங்க அப்படி ஒரு விதி இருக்குமானால் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லணும்? எப்பா உனக்கு திறமை இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு, 1000 இருந்தாலும் மற்றவங்களுக்கு வழிவிட வேண்டும். எனவே நீங்கள் வந்து ராஜினாமா செய்து விட்டு இல்ல அடுத்த தேர்தலையாவது வேற ஆளை நான் பிரதமரா போடுறேன் அப்படி சொல்றது வந்து அவங்க உரிமை. அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது ஆர்எஸ்எஸ் பயின்றவர். ஆர்எஸ்எஸ் பயின்றவருக்கு அது நியாயம் தான் ஏற்றுக்கொண்டால் நல்லது. ஒரு விதியே இல்லை, நான் என்ன பண்ண போறோம்? யாரு இருந்தா எங்களுக்கு என்ன? தொடர்ந்து பேசலாம். பகலவன் சார், அதாவது இப்ப ஆர்எஸ்எஸ்ல இந்த மாதிரியான ஒரு விதியே இல்லைன்னு சொல்றாங்க. இல்ல ஒருவேளை இது மோடி அவர்களுக்காக விதி திருத்தப்பட்டதா? ஏற்கனவே நமக்கு தெரியும் டெல்லியில நடந்த விஷயங்கள்லாம். அங்கே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வரும்போது கூட அவங்க அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றம் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதுலேயே ஏதாவது மாற்றம் கொண்டு வந்திருக்காங்களா? இல்லை உண்மையிலே அது இல்லையா சார்? உங்களுடைய பார்வை என்ன சார்? அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லைன்னு தான் அண்ணனே சொல்றாரு. அப்புறம் அதாவது இல்ல அது அரசியல் சட்டத்தில் இதை சொல்லல. இந்து மத விதிகளில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய அந்த ஆட்சியில வந்து அதுல வந்து நம்ம கொண்டு வரும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா கொண்டு வந்தோம். சரி, ஓகே, அதை பத்தி நம்ம பேசலாம். அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை தத்துவங்கள் கோட்பாடு அத்தனையுமே பார்ப்பனியர்களை அரசியல் அதிகாரத்தில் மையத்தில் உட்கார வைக்க வேண்டும் தான் திட்டமிடல். இந்த 100 ஆண்டு கால அரசியல் யுத்தியில் அவர்கள் களத்தில் மற்றவர்களை உட்கார வைத்து பரப்பி வருகிறார்கள் இந்து மதத்தினுடைய கட்டமைப்பை. இதுதான் உண்மை சான்று. அப்போ பரவலாக பரதரப்பு மக்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆர்எஸ்எஸ்குள்ளே ஐக்கியமாகிறார்கள். அப்போது பல்வேறு மக்களுக்கான கருத்தியலாக மாற்றுவதற்கான அவர்கள் திட்டத்தை வரையறுக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய மோடியை போன்றவர்கள் பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் இதில் இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது வந்து இப்போ இன்னைக்கு வந்து பரவலாகி ஒரு அதிகார மீஸ்ட்ரீம்ல வந்திருக்கு, அதிகார மையத்துக்குள்ள வந்து. அப்படி நீங்க சொல்ற மாதிரி வந்திருந்தா முதல் முறை டென்யூர் முடிஞ்சு 2வது மாத்திருக்கலாம், இல்ல அல்லது 3வது மாத்திருக்கலாம். அதுதான் 3 வாட்டி மாத்தலையே. அதுதான் நான் சொல்றேன். அதுவரையில் இந்துத்துவடைய கோட்பாட்டை இந்தியா முழுமைக்கும் இன்று வரையில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப ஏற்றுக்கொண்டதாக நம்புகிறார்கள். இப்ப அதெல்லாம் முழுமையடைந்து விட்டது. அது கேட்கல. ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பார்ப்பனரை கொண்டு வரணும் அப்படின்னு பிராமணர் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க அப்படின்னா முதல் டென்யூர் வரைக்கும் மோடி அவர்களுக்கு வச்சுட்டு 2வது டென்யூர் 3வது அவங்களுடைய அஜெண்டாவே என்ன சொல்றாங்கன்னா, மோடி யார்? பார்ப்பனர் கிடையாது. இவரு யார்?
பார்ப்பனர் கிடையாது. அவர் யார்? பார்ப்பனர் கிடையாது. இவர் யார்? நாங்கள் பிரதமராக கொடுத்துருக்கிறோம். இவர் யார்? முதல் மந்திரியாக கொடுத்துருக்கிறோம். இப்படின்னு டிக்ளேர் பண்றது அவங்க தான், நீங்களும் நானும் கிடையாது. அப்போ எப்படி இது வந்து பார்ப்பனியுடைய அரசியலாக இருக்கும்ன்றதை நம்மள வந்து அவங்க வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க. இப்போ அப்படி கொண்டு வந்தது தான் இவங்களுடைய திட்டமிடல் இருக்கு. ஆனால் அவர்கள் செயல் திட்டத்தை பாஜக அரசு நடைமுறைப்படுத்துகிறதா இல்லையா? நடைமுறைப்படுத்துகிறது. RSS கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இன்றைக்கு மோடி அவர்களை பதவி நீக்கம் செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. பிஜேபி அதுல இருந்து மாற்றி இல்லையே, நாங்க நீங்க RSS போல நீங்க செயல்படுறீங்க சொன்னா நாங்க அப்படிலாம் இல்லையே சொல்றாங்களே, நாடாளுமன்றத்தில் பேசுறாங்களே. நீங்க RSS உடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை RSS உடைய திட்டத்தின் மூலமாக நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற இருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஒருபோதும் RSSக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இது வேறு அது வேறு அப்படின்னு சொல்றது யாரு? பாஜக தானே சொல்றாங்க. அப்போ இங்க வந்து மாத்தணும் அப்படின்றத வந்து ஏற்கனவே அவங்க வந்து முடிப்படி வச்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மோடி பாருங்க, வாஜ்பாய் இருந்தாங்க, வாஜ்பாய் அப்புறம் அத்வானி வருவாங்க அப்படின்னாங்க. அத்வானிக்கு ஏன் வந்து பிரதமர் வேட்பாளர் வந்து அவருக்கு கொடுக்கலன்னு சொன்னா, வயது முதிர்ந்துருச்சு, அவரால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற பட்சத்துல தான் மோடியை கொண்டு வந்தாங்க. அத்வானிக்கு அப்ளை ஆனது மோடிக்கும் அப்ளை ஆனது. ஆமா. அப்ப அடுத்து வந்து இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாருங்களே, தேவேந்திர ஃபட்னவிஸ். ஆமா, நம்ம யோகி ஆதித்யநாத். யோகி ஆதித்யநாத் தான் மோடிக்கு அப்புறம் பிரதமராவது யோகி தான் அப்படின்னு பரவலா பேசப்பட்டதா இல்லையா? இன்னைக்கும் பேசிட்டு இருக்கிறாங்க, இப்பவும் பேசிட்டு இருக்கிறாங்க. யோகி தான் அடுத்த பிரதமர், இந்த நாட்டுடைய பிரதமர் வேட்பாளர் யோகி அப்படின்னு சொல்லி பரவலாக பேசப்படுகிறது, பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. இந்த 100 ஆண்டு காலத்துல இப்படி ஒரு மாற்றங்களை நிகழ்த்தி, ஆனால் இங்கே அதனால்தான் அவங்க RSS திட்டத்தை இன்னொரு கையில கொடுத்துட்டு நம்ம வந்து மழுங்கடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, RSS கோட்பாடுகளின் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஒரே தேசம், ஒரே நாடு, ஒரே காடு, இந்துத்துவ கொள்கையினுடைய அடிப்படையில் தான் இந்திய தேசிய கொடியை மாற்ற வேண்டும். இந்தியா என்பதை பாரத் என்று மாற்ற, அது இவருக்கு ஒரு சொல்லுவாங்க, பாரத்னு அம்பேத்கர் சொன்னாருங்க, பாரத்னு அம்பேத்கர் சொன்னாருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏங்க இந்தியானே இருக்குங்க, ஏங்க மாத்தணும்? இந்த பாரத்னு இருக்கு, அரசியலமைப்பு இருக்குங்க, ஆல்ரெடி இருந்தாலும் இந்தியா தானே இருக்கு. இந்த இந்தியான்றது என்ன பிரச்சனைன்னு கேட்கறோம் நம்ம. அதுதான் அதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல, அது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க பாரத்னு கூப்பிட்டாலும் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. ஆனால் நீங்க சொல்ற சூட்சியமா இருக்கு, அதுல பாரத் அப்படின்னு சொல்றது ஒரு சூட்சியம் இருக்கு. நீங்க RSS கொடியை வந்து காவி கொடி எடுத்து வரதுல சூட்சம் இருக்கு. இதனாலதான் வந்து இப்ப வந்து யாரையும் பேச விடாம பொது தளத்துல நாங்க இருக்கிறோம். ஜெனரலா வந்து எங்க போனாலும் சுதந்திர போராட்டமா இருக்கட்டும், எப்பவும் பாரத் மாதா கி ஜெய் தான் சொல்றோம். நம்ம பாரத்ன்ற வார்த்தையை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இல்ல, நாங்க வந்து அதை மறுக்கல, அதை மறுக்கிறதுக்கு நாங்க இல்ல. ஆனால் இந்தியான்னு இருக்கு, இவங்க கொண்டு வரதுல ஒரு சின்ன ஒரு என்ன காரணம், இந்தியா கூட்டணி அவங்க அமைச்சதுனால. ஆமா, இந்தியா கூட்டணி வச்சிருந்தா அதனால என்ன கொடியை மாத்தணும் சொன்ன, காங்கிரஸ் கொடியும் இந்தியா கொடியும் ஒன்னாகுது, தேசிய கொடியும் ஒன்னா இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல. அதுல ராட்ரை இருக்கு, இதுல ராட்ரை இல்ல, ஏற்கனவே இப்படி சொல்லுவீங்கல்ல. ஆனா இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தது, தியாகம் செய்தது யாருன்னா காங்கிரஸ் வரலாறு தானே. அப்போ அவங்க வந்து அதுல கிளைம் பண்றதுல என்ன இருக்கு, தப்புன்னா இருக்கு. அதனால நீங்க வந்து வரலாறு பாருங்க, உழைப்பை பாருங்க, தியாகத்தை பாருங்க. ஏன் தியாகத்துல நீங்க செய்த தியாகத்தை மட்டும் சொல்லுவீங்க, மத்தவங்க தியாகம் பண்ணா வந்து அது தியாகம் இல்லையா? சரி சார், ஓகே சார், பேசலாம். தூத்துக்குடி செல்வம் சார், அதாவது RSSக்கும் பிஜேபிக்கும் வந்து ஒரு சின்ன பனிப்போர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் தான் இந்த விவாதத்தில் இப்ப தெரிஞ்சது. அதனால ஒரு தொடர்ச்சியா கூட இது இருக்கலாமா? இல்ல 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 அதாவது இல்ல, உத்தரப்பிரதேசத்துல கூட RSS பெரிய அளவுல பிரச்சாரம் பண்ணல அப்படின்ற ஒரு, அதனாலதான் உத்தரப்பிரதேசத்துல அதிகமான தொகுதிகள் இழந்தோன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருக்கு. சோ RSSக்கும் பிஜேபிக்கும் ஏதாவது சர்ச்சை இருக்கா? அது ஒரு பனிப்போர் இருக்கா? உறுதியா கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தான் பிறந்து தவழ்ந்து வளர்ந்த தன் தாய் வீட்டுக்கு ஒரு குழந்தை அந்த மகன் சென்று வருவதற்கு சென்று தாய் மண்ணை மிதித்து விட்டு ஆசி பெற்று விட்டு வருவதை கூட இந்த நாடு கொச்சைப்படுத்துகிறது என்கிற ஒரு அரசியல் அவலம் தான் நிலவுதே தவிர வேற எதுவும் கிடையாது. சார், 12 வருஷமா அந்த தாய் மண்ணை வந்து வணங்க செல்லாம இப்ப திடீர்னு செல்லும் பொழுதுதான் அந்த ஒரு கேள்வி எழுது சார். அதுல என்ன காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பாட்டனுக்கு 100வது நாள் விழா நடக்கும் போது பேரன் வந்து அந்த வீட்டுக்கு போய் அந்த பாட்டனுடைய நினைவுகளை எல்லாம் வசை போட்டு விட்டு பாட்டனுக்கு வணக்கம் செலுத்தி விட்டு வருவது
அதுல ஒண்ணும் தவறு இல்லை. ஏன்னா நீங்க ஒரு பிரதமர் பதவி என்பது மிக நெருக்கடியான அலுவல்கள் நிறைந்த பதவி. அதுலயும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இன்றைக்கு உலக நாடுகளின் மையமாக இருக்கிற ஒரு தலைவர். நான் ரொம்ப நான் சார்ந்த இயக்கத்தை நியாயப்படுத்த வேண்டிய கடமை இருந்தால் கூட அதையும் தாண்டி நான் உண்மையை பேசணுங்கிறதுக்காக சொல்றேன். பண்டித நேருவிற்கு பிறகு நான் அறிந்தவரை பண்டித நேருவிற்கு பிறகு மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் சர்ச்சைகளுக்கு அப்பாற்பட்ட தலைவர். தொடர்ந்து வெளிநாட்டு பயணங்களே செஞ்சு கொண்டனால இந்தியாவில் இருக்கக்கூடிய நாக்பூருக்கு செல்ல முடியல. RSS தலைமை நாட்டிங்ஹாம்ல இருந்தா போயிருப்பாருன்னு சொல்றாங்க சார். இல்ல கிடையாது. நீங்க அதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்களி பேசி பெரியாளாகணும்னு நினைக்கிறவங்க கிரிட்டிசைஸ் பண்றது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை நான் மதிக்கிறேன். அதே நேரத்தில் அவர்களே கூட அரசியல் சட்ட மரபுகளை சில நேரங்களிலே மீறி இருக்கிறார். அரசியல் சட்ட மரபுகளை மீறினது மட்டுமில்லாமல் அரசியல் சட்டத்தை ஒரு வகையிலே வந்து அவர்கள் கழுத்தை நெரித்த கொடுமைகள் எல்லாம் அண்ணன் முருகையன் அவர்களே மறுக்க மாட்டாங்க. அதனால நான் என்ன சொல்றேன் கேட்டேன், பண்டித நேருவிற்கு பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு இந்தியாவினுடைய மதிப்பை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்திருக்கிற ஒரு தலைவரை எல்லாம் சாதாரணமா ஒரு காலத்துல வந்து ராஜீவ் காந்தி அவர்கள் மிகவும் செல்வாக்கோடு வளர்ந்து வருகிற நேரத்துல அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள், அவருக்கு உலக அரங்கில் ஏற்பட்ட சர்ச்சை, அவர் மேல ஏற்பட்ட சர்ச்சைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். மன்மோகன் சிங் கொஞ்சம் கூட்டி சொல்லுங்க. இல்ல நான் அதை கூட நான் மறுக்கிறேன். நான் அதுல வேற அது இன்னொரு ஓட்டத்துல வச்சுக்கிடுவோம். அதுக்கு நான் வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா மன்மோகன் சிங் அவர்கள் பொம்மை முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியினுடைய அதான் காங்கிரஸ் கட்சியில இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தலையாட்டுகளுக்கெல்லாம் இவர் கட்டுப்பட்டு நடந்தாரே தவிர மன்மோகன் சிங் அவர்கள் சுதந்திரமாக செயல்பட்டு இருந்தால் ஒருவேளை உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்க முடியும். அதனால அது வேண்டாம். ஒண்ணு. ரெண்டாவது, தம்பி என்னுடைய அருமை தம்பி பகலவன் சொன்னாங்க RSS பிராமின் நான் பிராமின் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் பெரிதும் மதிக்கிற பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய பேர் என்ன தெரியுமா? பீமாராவ் அம்பேத்கர். தம்பி பகலவன் வந்து மறுக்க மாட்டாங்க. அவர் வந்து பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் வந்து அவரை வளர்த்து ஆளாக்கியதெல்லாம் ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த பெரிய குடும்பம் தான் அவரை வளர்த்து ஆளாக்கியது. அது தம்பி பகலவன் ஒத்துக்கொள்வார் என்று நினைக்கிறேன். அதனால இதுல போய் நீங்க பிராமணர் பிராமின் நான் பிராமின் கம்யூனிட்டி இதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அவர் 10 ஆண்டு காலம் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். 13 ஆண்டு காலம், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 13 ஆண்டு காலம் 3 முறை தொடர்ச்சியாக குஜராத் முதலமைச்சராக இருக்கிறார். அதற்கு பிறகு இப்பொழுது 3 முறை இந்தியாவுடைய தலைமை அமைச்சராக இருக்கிறார். அப்ப இங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கு துள்ளல் துடிப்போடு பணியாற்றுகிறோம். அவருக்கு வந்து ஒரு குடும்பமும் அவர்களது வாரிசுகளோ சர்ச்சைகளோ ஆந்திர ஊழல் செய்து விட்டார், இதிலே ஊழல் செய்து விட்டார், பணம் திரட்டி விட்டார் என்கிற எந்த சர்ச்சையும் கிடையாது. ஒரு செய்தியோட முடிக்கிறேன் சார், ஒரே ஒரு செய்தி முடிக்கிறேன். அவர் தன்னை பெற்ற தாய் அது தன்னை ஈன்று புறந்த தாயினுடைய ஈமச்சடங்கை கூட இந்திய நாட்டினுடைய தலைமை அமைச்சர் எளிமையாக 6 மணி நேரத்துல முடிச்சுட்டு வந்தாரு. யாரும் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி 6 மணி நேரத்துல முடிச்சுட்டு வந்து அரசு பணிகளை செய்தார். கண்டிப்பா நம்ம நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம். இல்ல இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இந்த நாட்டுக்கு கிடைத்தது நாடு செய்த புண்ணியம் என்று நான் குறிப்பிட நீங்க சொல்லுங்க. அம்பேத்கர் வந்து ஒரு பார்ப்பன சமூகம் வளர்த்துச்சு அப்படின்னு நம்ம வந்து எப்பவுமே வந்து பார்ப்பனர்கள் நம்ம யாரையும் வந்து குறைத்து மதிப்பிட்டு பேசுறதே கிடையாது. ஆரியத்துடைய கருத்தியலை கொள்கை கோட்பாட்டுகளை தான் நம்ம வந்து தவறு அதுல இருக்கிற பிழைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் சொல்றமே தவிர பிராமணர்களை யாரும் நம்ம வந்து தனிப்பட்ட முறையிலே யாரையுமே வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடல. புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த இடத்துல எந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சான்று சொல்லல. கண்டிப்பா சார், நம்ம மறுபடியும் உங்களுக்கு வரேன். திரு முருகையன் சார், அதாவது இப்போ கண்டிப்பா இவருடைய செயல்பாடுகள் ஒரு 75 வயதுக்கான மதிப்பத்தக்க ஒரு நபராக இல்லை, ஒரு இளைஞரை போல செயல்பாடுகள் இருக்கு. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயங்களை சர்ச்சையை கிளப்புறதுக்காக தான் அந்த மாதிரி பேசுறாங்கன்னு தான் சொல்றாங்க. இல்ல, பிரதமர் மோடிக்கும் RSS இயக்கத்துக்கும் இந்த கருத்து மோதல் எப்பொழுது உருவாச்சு தெரியுமா? நீங்க இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னால நட்டா, அமித்ஷா, மோடி இந்த 3 பேர் சொந்த குழு நட்டா தான் சொன்னார், RSS தயவில் இந்த ஆட்சி இல்லை, நாங்களே வளர்ந்திருக்கிறோம், மக்களிடம் செல்வாக்கு பெற்று இருக்கிறோம் சொன்னது நட்டா. அது இவருடைய அனுமதி இல்லாம அவர் சொல்ல முடியாது. இதனுடைய விளைவாகத்தான்
ஓ ஆர்எஸ்எஸ் இல்லாமல் நீ வந்து ஜெயிச்சிட முடியுமா, நீ வாழ்ந்துட முடியுமா? பாக்குற ஒரு கையின்னு தான் ஊபியில ஆர்எஸ்எஸ் ஆஃப் ஆயிடுச்சு. தேர்தலில் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து வீடு வீடா போய் உட்கார்ந்து வாக்கு சேகரிக்க நிலைமை மாற்றப்பட்டு 80 இடங்களில் 46 இடங்களே தோல்வி கண்டதனால்தான் இன்னைக்கு மோடி மைனாரிட்டி கவர்மெண்ட், இன்னைக்கு 2 மாநில முதலமைச்சருடைய தயவில் ஆளுகின்ற ஒரு அரசு என்று சொல்லுவதற்கு அடிப்படை காரணமே ஊபியில் 46 இடங்கள் தோத்ததுதான். அது தோத்ததுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ். திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் மோடி வந்து மோடியினுடைய செல்வாக்கு மேலும் மேலும் வளர்வதை விரும்பவில்லை. இதுல வந்து தன்னுடைய முயற்சியின் காரணமாக மோடியின் செல்வாக்கை குறைப்பதன் மூலமாக அவருக்கு வந்து இந்த விதிமுறை 75 வயசுக்கு மேல இருக்கக்கூடாதுங்கிற விதிமுறையை பயன்படுத்தி அவரை வந்து அந்த பதவி சுகத்தை வந்து அத்தோட முடிச்சிடலான்னு திட்டமிட்டது அப்பதான். அதனுடைய வெளிப்பாடு தான் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு அது வெளியில வந்து இன்னைக்கு பிரபலமா அதை பேசுற அளவுக்கு வந்திருக்கு. ஆனா ஆர்எஸ்எஸ் நினைத்தால் அப்படி ஒரு விதி எங்களிடம் இல்லை அப்படின்னு சொல்லவும் முடியும். இல்ல எங்களிடம் அந்த விதி இருக்கிறது, நீ எவ்வளவு பிரபலமானவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்ல, எங்களுக்கு என்று ஒரு விதி இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் அடிப்படையில் தான் இந்த ஆட்சி. எனவே வந்து இல்லன்னு சொன்னா ஆர்எஸ்எஸ்க்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா இனிமே ஆர்எஸ்எஸ் உங்க இதுல எதுலையுமே தலையிடாது, உங்கள் அரசியல் வாழ்க்கையில் எதுவுமே தலையிடாது என்று அறிவிக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை அதற்கு வந்துவிடும். அதற்கு உதாரணம் தான் ஊபியில் வந்து 46 இடங்களை தோற்கடித்தது. புரியுதுங்களா? அதனாலதான் வந்து நீங்க அங்க இவ்வளவு பெரிய கோயில் ராமர் கோயிலை கட்டிவிட்டால் அப்படியே அந்த இதுவே ஊபியே அவர்களுக்கு சொந்தமாகிவிடும் என்று தானே. அது மிகப்பெரிய சாதனை. அவர்களுடைய திட்டங்களில் நீண்ட கால திட்டங்களில் ஒன்று ராமர் கோயில் கட்டுவது. அதை கட்டிய பிறகும் அது எங்கே கட்டினார்களோ அதே தொகுதியில் ஒரு தலித் இனத்தை சேர்ந்தவர் ஜெயிக்கிறார். அங்கே வந்து தோற்கடிக்கப்படுகிறது. ஆர்எஸ்எஸ் எந்தவித முயற்சியும் அங்கே எடுக்கவில்லை என்பதுதான் வெளிப்பாடு. அதனுடைய தன்மையில் தான் அதனுடைய பிரச்சனையால தான் இப்ப இதெல்லாம் வெளியே வருது. அது எந்த அளவுக்கு மோடியும் டெல்லி நாகூர் ஆர்எஸ்எஸ் வந்து எந்த அளவுக்கு இணைந்து போகிறார்களா இல்லை கருத்து வேறுபாடு தொடர போகிறதா, அதுக்கு தான் போயிருப்பாரோ அப்படின்ற கருத்து வேறுபாடுகளை களைவதற்கான ஒரு முயற்சியாக தான் போயிருக்காரா இல்ல இந்த விஷயங்கள்லாம் கசிகிறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மோதலா? இல்ல அண்ணன் சொன்னது முதல்ல ஒரு தவறான செய்தி. அதாவது யூபியில 46 இடங்கள்ல தோத்ததுக்கு காரணமே ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் மோதல்னு சொன்னாரு. அது தவறான செய்தி. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் பிரச்சனையால் தான் அங்க 48 இடத்துல தோத்தாங்க. அதுல ராஜ்புட் பிரச்சனை அது முடிந்து விட்டதுன்னு நினைச்சாங்க. அது முடியாம அது பூதாகரமா வந்ததுனால தான் அந்த இடத்துல ஒரு அதிகப்படியான தோல்வியை சந்திக்க வேண்டியது ஆயிடுச்சு. அதனால ஆர்எஸ்எஸ் கிடையாது. ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தது பாஜக கிடையாது. அதாவது அன்னைக்கு காலகட்டத்தில் முஸ்லிம் ஆதிக்கத்தை முறியடிப்பதற்கு உருவாக்கப்பட்டது இந்து மகாசபா, ஒரு பக்கத்தில் ஆர்எஸ்எஸ். அதாவது அவங்களுக்கு இந்துக்களுக்காக ஆக்கப்பட்டது. அந்த இந்து மகாசபால இருந்தவங்க தான் 1951 ஜனசங்க்னு ஆரம்பிச்சாங்க. அந்த ஜனசங்க் தான் மாறி சில பேர் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்திருந்தாங்க. அந்த இந்து மகாசபால இருந்தவங்க ஆர்எஸ்எஸ்லயும் உறுப்பினர்களாக இருந்தார்கள். அவங்கெல்லாம் சேர்ந்து ஏன் திரும்ப கோட்சே தான் சாவர்கர் இருந்தாரு, எவ்வளவு பேர் இருந்தாங்க இல்லையா? அதனால எல்லாரும் பத்தி பேசுங்க. ஓகே, சோ அவங்க அந்த ஜனசங்கம் தான் 89 பாரதிய ஜனதா கட்சியாக மாறியது. அதனால ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்த கட்சி அந்த இந்துத்துவ கொள்கை இருக்கிறதுனால ஆர்எஸ்எஸ் வந்து அதுல பங்கு பெறாங்க. அவ்வளவுதான். அவங்க வந்து ஒரு சப்போர்ட்ல இருக்கிறாங்க. ஏன் பல சாமியார்களை கூட வச்சுக்கலையா? திருமதி இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் பொழுது இது பண்றதுக்கு ஆட்சி பண்ணும்போது அந்த மாதிரி தான் இவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, மிக தெளிவா சகோதரர் சொன்னாரு. அதாவது சூட்சமமாக பாரத் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆக்ஷனோட சொன்னாரு. ஏன்னா I.N. கூட்டணி வந்ததுனால பயந்துட்டாங்கன்னு. அப்போ மாண்புமிகு பிரதமர் அந்த காலத்துல ஜவஹர்லால் நேரு அவர்கள் பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஆரம்பிச்சது எதனால சார்?
பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஆரம்பிச்சது எதனால சார்? பாரத் சஞ்சார் நிகாம் அப்படின்னு ஆரம்பிச்சது எதனால சார்? பாரத் பெட்ரோலியம் லிமிடெட் ஆரம்பிச்சது எதனால சார்? பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அது மாதிரி சொல்லிட்டே இருங்கண்ணா. அந்த பாரத் என்ற வார்த்தையை திரு மோடி அவர்கள் உபயோகித்தாரா இல்ல ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடங்கினாரா? அது வந்து கடைசி அந்த டைம்ல கொண்டு வரும்போது தான் அது கேள்வி அப்படி கிடையாது. என்ன டைம்ல கொண்டு வருது? ஐஎன்டிஏ கூட்டணி வந்ததுக்கு இவங்க 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்யும் போது அந்த அவர்களுடைய தலைவர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆரம்பித்த பாரத் என்ற வார்த்தையை இவர்கள் மறந்து விட்டார்கள். அதை ஞாபகப்படுத்துவதற்காக திரு மோடி அவர்கள் கொண்டு வந்தார். சூட்சுமமாக கொண்டு வரவில்லை. பிரிக்ஸ் மாநாடு நினைக்கிறேன். அங்க கூட நீங்க பாரத் வந்து டைட்டில் வச்சதை நம்ம பார்த்தோம். இவ்வளவு தூரம் டெலிபரேட்டா அது பண்றதுக்கான ரீசன் அந்த டைட்டில் அன்னைக்கு டெலிபரேட்டா பண்ணாரா இல்லையா? அப்போ அரசியலாக்கி விட்டீங்க. இந்தியா அப்படின்னு வந்ததுல பாரத் என்கிற இந்தியா அப்படின்னு அரசியலமைப்பில் இருக்குது. இந்தியா எர்த் மூவர்ஸ் லிமிடெட், இந்தியா சமாச்சார் நிகாம் லிமிடெட், சஞ்சார் நிகாம் லிமிடெட் அந்த மாதிரி ஆரம்பிக்க வேண்டியது தானே. அவர் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டிய காரணம் என்ன? அப்போ சூட்சுமம் தெரியலையா? இப்பதான் சூட்சுமம் தெரியுதா? உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் போது உங்களுக்கு உறுத்துது. ஐயோ நம்ம மறந்துட்டுமே அப்படின்னு இவங்களுக்கு 60 ஆண்டு காலம் இவங்க மறந்துட்டாங்க. அதனால இப்ப ஞாபகப்படுத்தும் பொழுது இவங்களுக்கு உறுத்துது. மக்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்க திரு மோடி அவர்கள் பாரத்னு புதுசா கொண்டு வரல, மறந்தவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள். நாங்க எல்லாத்தையும் ஒன்றாக நீங்கள் பயன்படுத்துறீங்க. அவ்வளவுதான விஷயம். எனக்கு ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. அதாவது அண்ணா ரொம்ப ஈஸியா சொன்னாரு, 3வது முறை வந்தாலும் ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு. ஜிடிபி 2013 2.1, இன்னைக்கு 4.3, 105% அப்படியே டபுளுக்கு மேல ஆயிருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தானை அடக்கி இருக்கிறாங்க. இருங்க, சைனாவை அடக்கி இருக்காங்க. 7.8% கொண்டு வந்தது அதே மன்மோகன் சிங் ஆட்சி தான். பாகிஸ்தான் அடக்கி இருக்காங்களா? சரி சரி சரி. சைனாவை அடக்குனது இவங்க. தீவிரவாதத்தை வரலையே, இப்ப அடங்கிதான் இருக்க. உங்களுக்கு வந்தாரா இல்லைங்களா? ஆமா வந்தாங்கல்ல. 84ல இருந்து கல்வான் பள்ளத்தாக்குல தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் நடந்து பேச்சுவார்த்தை 84 ஆரம்பிச்சது, இப்ப கிடையாது. பள்ளத்தாக்கு இன்னைக்கு வந்து ஏவுகணையில நம்ம இந்தியா எங்கேயோ நிக்குது. உலகத்துல 4 நாடுகள்ல செஞ்சு இருக்கிற இத வந்து இன்னைக்கு பண்ணிருக்காங்க, வரலாற்று பறிச்சிருக்காங்க. இவ்வளவு முன்னேற்றமும் இங்க நடந்து இருக்குது. அப்போ இதுக்கு மோடி அவர்களுக்கு என்ன சார் பங்கு இருக்கு? இது வந்து ஐஎஸ்ஆர் ஒரு சயின்டிஸ்ட் சார் பண்றாரு. அது தொடர்ந்து வளர்ச்சி சார். அது எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து நிதி ஒதுக்கீடு செஞ்சார். சொல்லி முடிங்க. அவங்கள்ட்ட போங்க. அடுத்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நான். குலசேகரப்பட்டினம் 2013 அன்னைய காலகட்டத்தில் முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தார். குலசேகரப்பட்டினத்துல எனக்கு 2வது ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சு கொடுங்கன்னு. அன்னைக்கு மன்மோகன் சிங் அரசு இல்லை, நாங்க வந்து 2வது ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஆந்திரால தான் போடுவோம். அப்ப கூட சொன்னாரு. இந்த வார்த்தை இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் உபயோகிக்கிற வார்த்தை, மாற்றான் தாய் பிள்ளை மாதிரி நம்மள பாக்குறாங்க அப்படின்னு திரு கலைஞரும் சொன்னார். அதே குலசேகரப்பட்டினத்துல இன்னைக்கு 2வது ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு? புரியுற மாதிரி சொல்லி இருக்கேன் நான். அதனால என்ன கேட்காதீங்க, கேள்வியே வரக்கூடாது. அந்த மோடியினுடைய பங்கு இருக்கிறதால தான் இவ்வளவு முன்னேற்றங்கள். அன்னைக்கு வந்து டிஆர்டிஓக்கு இவ்வளவு இது கொடுக்கல, அதாவது நிதி ஒதுக்கலன்னு சொல்ல வரீங்க. நிதி ஒதுக்கல, அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கல. இண்டிஜினியஸா நிறைய விஷயங்கள் தயாரிக்கிறாங்க. புரியுது சார். நம்ம வர அதுக்கான ஏற்றுமதிகள் ஏதோ ஒரு லெவல்ல இருக்குது, பயங்கரமான லெவல்ல இருக்கு. அந்த ஒண்ணும் நடக்கல, அதுக்கு மோடி காரணமா அப்படின்னு தயவு செய்து ஊடகத்திலிருந்து கேட்காது. சரி சார், நீங்க சொன்ன பல்வேறு விஷயங்களுக்கு அவர் வந்து மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய பதில்? அதாவது அவங்க சொன்ன கருத்துக்கு நாங்க சொன்ன கருத்துக்கு அவங்க மறுப்பு சொல்ல தேவையில்லை. அவங்க சொல்லியதை நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது ஒரு முறை எங்களுடைய கட்டமைப்புல, எங்களுடைய அரசியல் கட்டமைப்புல ஒரு முறை தான் பிரதமர் ஆக முடியும், ஒரு முறை தான் முதலமைச்சர் ஆக முடியும்,
ஒரு முறை தான் கட்சியினுடைய தலைவராக முடியும், மாநிலத்துடைய தலைவராக முடியும் அப்படின்னு சொல்றது நாங்க சொல்ல கிடையாது. சொன்னதெல்லாம் நீங்க அப்படிதான் சொல்லி இருக்கிறீங்க. அந்த மாதிரி தான் சொல்லி இருக்கிறீங்க. நீங்க எல்லாம் நீங்க மறுபடியும் எடுத்து பாருங்க ஒரு முறை. பிரதமர் அதுதான் கேக்குறேன் நாங்க. நீங்க சொன்னதை நாங்க சொல்ல. அதாவது எதுக்கு இதெல்லாம் எதுக்கு சொல்றீங்கன்னா ஒரே அத்வானி அவர்கள் தலைவர் பல தடவை வந்து மாநில அவங்களுடைய கட்சி தலைவராக இருந்திருக்காங்க. சோ அதெல்லாம் நிறைய வாட்டி நடந்தது. அதுதான் சொல்றேன். ஒரு சமயம் ஒரே ஒரு ஆட்களே வந்து பிரதமரா இருக்கிறாரு, ஒரே குடும்பம் பிரதமரா இருக்கு, ஒரே குடும்பம் முதலமைச்சர், வாரிசு அரசியல் அப்படின்னு சொன்ன நீங்க தான் அப்ப எப்படி மாறும் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி மாறும். நாங்க சுயேட்சை முறையா கொண்டு வருவோம், ஒருத்தரை மாத்தி சுயேட்சை முறையில கொண்டு வருவோம். அந்த மாதிரி வேற எந்த கட்சியும் கிடையாது, அஜெண்டா கிடையாது. நீங்க தான் சொன்னீங்க. புரியுதுங்களா? உங்களுடைய சுயேட்சை முறையில வரும்னு சொல்லி நீங்க தான் சொல்றீங்க. ஆனாலும் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா நாட்டு மக்களுக்கு நன்மை செய்தவர்களுக்கு இதுவரைக்கும் நீங்க அரசியல் அதிகாரத்தில் உயர் பதவி கொடுத்ததே கிடையாது. நாட்டு மக்களுக்கு துரோகம் விளைவித்தவர்கள், நாட்டு மக்களை அச்சுறுத்தக்கூடியவர்களுக்கு தான் நீங்க முதல் மந்திரி பதவி கொடுத்திருப்பீங்க, பிரதம மந்திரி பதவி கொடுத்திருப்பீங்க. எல்லாமே இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு தான். அதனாலதான் RSS பேச்சுக்களை மீண்டும் மீண்டும் நாங்கள் அதோடு இணைத்து பேச வேண்டியிருக்கிறது. RSS சூழ்ச்சி மூலமாக தான் இதெல்லாம் நடக்கிறது என்பதனால்தான் நாங்கள் முகம் காட்டாதவர்கள், நாங்கள் மேடையில் ஏறாதவர்கள், எங்கள் பெயரை பயன்படுத்தாதவர்கள் என்று பெருமை பேசுகிறார்கள். உங்க தலைவர் பேசினாரு, உங்க தலைவர் சொன்னாரு, உங்க கட்டமைப்பு சொன்னது எங்க தலைவர் சொன்னாருங்க. உங்க கட்டமைப்பு சொன்னது எங்க தலைவர் சொன்னாரு. சார் எங்க தலைவர் அந்த மாதிரி வேலை செய்யணும். நீங்க தலைவர் சொன்னது வேற விதம், கான்டெக்ஸ்ட் வேற கான்டெக்ஸ்ட். நீங்க சொல்ற நீங்க நடைமுறையில் அவர்கள் வந்து மேடையில் வந்து நிக்க விரும்பல, வெளிக்காட்டிக்க விரும்பல, அது மாதிரி நீங்களும் இருக்கணும்ன்ற மாதிரியான விஷயம். அந்த பாயிண்ட் வந்து அந்த பிரேம் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. ஆனா அவங்க மாதிரி இருக்க கூடாதுன்னு வேறு விதமான ஒரு இது வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும், ஒருத்தருக்கு என்ன பண்ணணும், அவருக்கு என்ன பின்னடைவு இருக்கு, அவரை என்ன செஞ்சா என்ன பண்ணுவாங்க, யார் வருவாங்க, என்ன பண்ணுவாங்க, நம்ம எந்த நேரத்தில் வந்து அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இவங்க பேர் போடுறது, ஐடென்டிஃபை பண்றது கிடையாது. இன்னொரு கருத்து கூட சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி அவர்களுடைய பேச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சதுன்னா, அவரோட ஹிந்தி தெரிஞ்சிருந்ததுன்னா அவரே வந்து பிரதமர் இங்க பாஜக ஆட்சி தமிழ்நாட்டிலே வந்திருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அதாவது என்ன அப்படி சொல்லல அவரு. அதாவது இவர் பேசுற பேச்சுகளுக்கு தமிழ்நாட்டில் வந்து இவர் சொன்ன பேச்சுக்கள் எல்லாம் பாருங்க. அவரு வந்து நானும் மேடை பேச்சாளர் தான், அண்ணன் மேடை பேச்சாளர் தான். அண்ணன் செல்வ அண்ணன் மேடையில் பேசும்போது அண்ணன் நேரடியா பேசும்போது எங்க தலைவர் இருக்கும்போது அண்ணன் செல்வ அண்ணன் பேசியிருக்காங்க, நான் நேரடியா பார்த்திருக்கிறேன். அருமையா பேசுவாங்க. அது இல்ல, அதாவது பேசுறதுக்கு நீங்க கூட கருத்து இல்ல சொல்லாமலே வந்து எங்களை கருத்து கேட்குறீங்க. சாய் சுதாகர் கருத்து இல்லாமலே வந்து சொல்றாங்க. அது இல்ல பிரச்சனை. இங்க மக்களுக்கு புதிதான கருத்துக்களை விஞ்ஞான வளர்ச்சியோடு நம்ம முட்டி மோதி மக்களுக்கு என்ன செய்ய போறதுதான் கருத்து, மக்களுக்கு என்ன பிளவு செய்யறது தான் கருத்து, மக்களை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது தான் கருத்து, மக்களை அச்சுறுத்த கூடாதுன்றதான் கருத்து. இங்க எல்லாரும் அடித்து ஒழிக்க வேண்டும் என்பது நான் சொல்றதுதான் சரிதான் இங்க கருத்து. தலைப்பை ஒட்டி உங்களுடைய கருத்து. பிரதமர் மோடி அவர்கள் 75வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார். வைத்து விட்டார். அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்றோம். அது இருக்கட்டும், அவருடைய வரட்டும். நல்ல பேச்சாளர், ஒரு நல்ல இதோட வாஜ்பாய் வந்து நல்ல எழுத்தாளர், கவிஞர். அது வந்து எங்க தலைவர் பல மேடைகளில் வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. அதனால வந்து எங்களுக்கு வந்து வாழ்த்துகிற இடத்தில் நாங்கள் வாழ்த்துவோம், தூற்றுகிற இடத்தில் சரியாக தூற்றுவோம். இது இந்த நிகழ்வுல என்னுடைய தாய் மாமன் மகன் மரண செய்தி இப்போது செய்தி குறும் செய்தியாக வந்து இருக்கிறது. அவருக்கும் உங்க ராஜ் தொலைக்காட்சி நேரிலும் பார்த்துட்டு இருக்கிறேன். அவருக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அவர் பேர் வந்து கங்காதரன். அவருடைய மறைவு செய்தி சற்று இப்போது வந்து இருக்கு. வந்து வீர வணக்கத்தை தெரிவிக்கிறேன். சார் உங்களுடைய நிறைவு கருத்து. இது வந்து சும்மா ஒரு பேச்சு தான், பொழுது போதாகாதவங்க பேசுகிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாண்புமிகு பிரதமரோட நாக்பூர் விஜயம், அதாவது அவர் 100 ஆண்டுகள் நிறைவு பெறுது இந்த வருடம் இதுல RSSல, அந்த விஷயமா அவரோட டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் போயிருப்பார். இத பத்தி வந்து ஒரு 3 மாசம் முன்னாடியே பேச்சுகள் இருந்தது. திரு மோடி அவர்கள் அங்க போவாரு அப்படின்ற விஷயம் இருந்தது. ஒரு பிரதமர் வந்து ஒரு இடத்துக்கு போறாருன்னா இன்னைக்கு டிசைட் பண்ணி நாளைக்கு போறது கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுக்கு வராருனாலே ஒரு மாசம் முன்னாடியே அந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடக்கும். அதனால
இது வந்து ஏதோ சஞ்சய் ராவத் வந்து பேசிட்டாரு அப்படின்றதுக்காக எல்லா ஊடகங்கள்லாம் அதை பெருசா எடுத்துக்கிட்டு திரு மோடி அவர்கள் ராஜினாமா கடிதத்தை கொடுப்பதற்காக சென்றார் அப்படின்னு. அந்த முக்கியமான விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, ராஜினாமா கடிதம் வந்து RSS அலுவலகத்தில் கொடுக்க வேண்டியது இல்ல. அப்படி ராஜினாமா ஒரு பிரதமர் மோடியை பத்தி ராஜினாமா செய்ய வேண்டும் என்றால் ஜனாதிபதியிடம் தான் கொடுக்க வேண்டும். ஏன்னா இதை மாறி மாறி பேசுறது வந்து தப்பான செய்தி மக்களுக்கு. நன்றி சார். நன்றி சார். அதாவது RSS வந்து என்ன முடிவெடுக்கும் என்பதெல்லாம் நம்மள வந்து அவ்வளவு ஈஸியா உணர முடியாது. ஏனென்றால் பாகிஸ்தானுக்கு தன் பிறந்த ஊரான கராச்சிக்கு வந்து அத்வானி போறாரு. அங்க பிறந்த ஊருங்கிறதுனால, நம்ம பிறந்த மண்ணுல பிறந்தவருங்கிறதுனால வரவேற்பு கொடுக்குறாங்க இஸ்லாமிஸ். அங்க போய் இஸ்லாமி தொழுகின்ற இடத்துல போய் அங்க வந்து வரவேற்பு கொடுத்து அங்க உட்கார வைக்கிறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக அன்றையிலிருந்து RSS அவரை கட்டம் கட்டியது. அதனால்தான் அவருக்கு மேற்கொண்டு எந்த பொறுப்பும் கொடுக்காமல் ஓரங்கட்டியது. அதை உணர்ந்து கொண்ட மோடி அவர்கள் ஒரு விழாவுக்கு வருகிறார். அத்வானி இவரை கை தூக்கி விட்டவர், இவரை பிரதமர் பதவிக்கு ப்ரொபோசல் பண்ணதே அத்வானி. ஆனால் அவர் வந்து கும்பிட்டு நிக்கிறாரு. அவர் கண்டுக்காம போய் அங்க மூணாவது ஆள்கிட்ட போய் கை கொடுத்துட்டு போறாரு. அதை நம்ம பாக்குறோம். அதனால RSS வந்து எப்ப கட்டும், யாருக்கு என்ன செய்யும் என்று நாம் உணர முடியாது. அது காலம்தான் பதில் சொல்லணும். அதனால மோடி அப்புறமும் பிரதமரா நீடிப்பாரா இல்லையா என்பதை எதிர்காலத்தில் RSS முடிவை செப்டம்பர் 17க்கு பிறகு தெரியும். செப்டம்பர் 17க்கு பிறகு தெரியும். சார், தூத்துக்குடி செல்லும் சார், உங்க நிறைவு கருத்து. அதாவது மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் ஆஃப்டர் நேரு, அதாவது 1964 பண்டித நேரு மறைந்த பிறகு ஆஃப்டர் நேரு ஹூ என்கிற ஒரு பெரிய சர்ச்சை கேள்வி நாடு முழுக்க எழுந்திருந்தது. அன்றைக்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பண்டித நேரு அவர்கள் தான் லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக அறிவித்தார், அமைத்தார். 2 ஆண்டுகளில் அவர் இறந்த பிறகு மிகப்பெரிய மொரார்ஜி தேசாய், புஜாரிலால் நந்தா போன்ற பெரிய தலைவர்களோடு எல்லாம் போட்டி இருந்தது. ஆனாலும் கூட பெருந்தலைவர் காமராஜர் தான் இந்திரா பிரியதர்சினி நீதான் அடுத்த பிரதமர் என்று இந்திரா காந்தி அம்மையார் அவர்களுக்கு அரசியலில் முகம் கொடுத்தவர், அவர்களே ஒரு வாழ்வு கொடுத்தவர் காமராஜர். தமிழ்நாட்டிலே பிறந்த பெருந்தலைவர் காமராஜர். ஓகே சார், நிறைவு செய்யுங்க சார். நிறைவு கருத்து சொல்லுங்க. அவர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். துரோகத்தை பற்றி காங்கிரஸ் பேசக்கூடாது. ஒண்ணு. 2வது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேரம் குறைவா இருக்கு, சுருக்கமா நிறைவு செய்யுங்க சார். கொடுக்கிறார். எல்லா நேரங்களையும் மதிக்கக்கூடியவர், மிக ஆரோக்கியமாக இருக்கிறார், மிகவும் வேகமாக செயல்படுகிறார், மகிழ்ச்சியோடு செயல்படுகிறார். இயற்கையில் காலமும் அனுமதிக்கிற காலம் வரை மக்கள் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களான வாக்காளர் பெருமக்கள், ஜனநாயகத்தினுடைய நீதிபதிகள் அனுமதிக்கிற காலம் வரை அவர்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர், இந்தியாவுடைய பிரதமர். சரி, நன்றி 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 சார். நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.